கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்கான கர்த்தாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இன்று திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை, நீ யார் மாதிரி சிந்திக்க மாட்டேங்க, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்காமல் மனுஷனுக்குள்ளதை சிந்திக்கிற. நாமும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கடந்த மாதங்களில், கடந்த வாரங்களில் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திச்சோமா, இல்லை மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்தனை இருந்துச்சா? ஒருவேளை தேவனுக்கு ஏற்றபடி சிந்தனை இருந்துச்சுன்னா எவ்வளவு சதவீதம் இருந்துச்சு, எவ்வளோ நேரம் அதுக்குன்னு ஒதுக்கணும்? இல்லை மனுஷனுக்குள்ளது சிந்திச்சோமா, இல்லை முழுமையாக அதுக்கு தான் சிந்திச்சோமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். உலக மனுஷன் அவன் நினைத்ததெல்லாம் செய்யலாம், காரியங்கள் செய்யலாம். ஹீ மைட் சே ஐ டூ எவ்ரிதிங் லாஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம். சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா காரியங்களும் சரியாக செய்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் சட்டத்துக்கு உட்பட்டது மாத்திரமல்ல, வேதத்துக்கு உட்பட்டும் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீதிக்கு உட்பட்டு நாம் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. சரி, அப்போ நான் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறேனா, இல்லை தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறானா அப்படின்னு கொஞ்சம் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். பேதுரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் அவன் மேல் சபையை கட்டினார். அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் நீங்கள் மத்தேயு 16:14 அவனுடைய சில உரையாடல்கள், கிறிஸ்துவோடு உள்ள உரையாடல்கள் நம்ம பார்ப்போம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதற்கு அவர்கள், மத்தேயு 16:14 சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா இதை உனக்கு, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்து ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூலோகத்தில் நீ எது கட்டவிழுக்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழுக்கப்படும் என்றார். அது முதல் இயேசு இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கும் பொழுது மனுஷங்கள்லாம், பொதுவான ஜனங்கள் ஒவ்வொரு காரியமாக சொல்லுகிறாங்க. தீர்க்கதரிசிகள், யோவான் ஸ்நானகன், அப்படிலாம் நிறைய விஷயம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பேதுரு உடனடியாக கிறிஸ்து என்று சொல்லுகிறான். நீ தான் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, மீட்பர் என்று சொல்லுகிறான். அப்போ இயேசுவை அறிந்திருக்கிறான். இயேசு சொன்னோன்னே எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்தான். படகை விட்டுட்டு வந்தான், மீனை விட்டுட்டு வந்தான், சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்தான். அவன் கூட கேட்குறான், இயேசு உமக்காக நான் நிறைய விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்காக நீ என்ன செய்வீர்? இப்படி நிறைய விஷயங்களை கிறிஸ்துவுக்காக விட்டு வந்ததான பேதுரு. இயேசு ஒரு காரியத்தை சொல்லுவார்னா உடனே அவன் செயல்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான், கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக இருந்தான். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஒரு டக்குன்னு எல்லாத்தையும் ஈஸியாக முன்னோடியாக செய்யணும், உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தான். அப்படி இருக்கும்பொழுது இது அவர் கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கிறிஸ்துன்னு சொன்னபடினால இது உனக்கு உன்னுடைய அறிவு, இந்த ஞானம் உனக்கு வெளிப்படுத்தலை, மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் உள்ள என் தேவன் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிலாம் சொல்லி அவனை பாராட்டி அப்போது ஒரு பெரிய காரியத்தை, ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. இல்லைன்னு ஒரு பெரிய புதிய ஏற்பாட்டின் சபையை அவர் அப்படி ரிவீல் பண்ணுகிறாரு. என்ன அப்படின்னா, பாதாளத்தின் வாசல் உண்மையின் சபையை கட்டுகிற, அந்த சபைக்கு அஸ்திபாரமாய் கிறிஸ்து, அதை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது, நீ என்ன செய்கிறியோ அது பரலோகத்தில் அது செயல்படப்படும், பரலோகம் அதுக்கு ஏற்ற காரியங்களை செய்யும், இங்கே என்ன கட்டணும் அங்கே கட்ட, இங்கே என்ன அவுளுக்கிறே அங்கே அவுளுக்கப்படும். இப்படி பாதாளத்தின் பரலோகத்தின் திறவுகோள்களை என்ன செய்கிறாரு வேதம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று 19ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி ஒரு மேன்மையை பெற்றிருந்ததான பேதுரு தான். நாமும் நிறைய விஷயங்களில் பேதுருவை போல இன்றும் கர்த்தருக்கான சில விஷயங்களை விட்டுருக்கிறோம். கர்த்தருக்கான நிறைய காரியங்களில் நம்ம செயல்பட்டுருக்கிறோம். கர்த்தருக்கென்று நிறைய ஜெபிப்போம், அவரோடு நெருங்கிறதுக்கு எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறது உண்டு. அவரை அறிந்திருக்கிறோம், எல்லாம் நல்லது தான். பேதுரு இப்போ அப்படி அதுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ இயேசு ஒரு காரியத்தை சொல்ல வர்றார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பது தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முதல்ல பார்க்குறோம், ஒரு பகுதியை பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அப்படி நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். அங்கே நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அப்போ பேதுருக்கு உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆனால் அவருடைய தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், சபையை அவன் மேலே கட்டுறாரு, இப்படி நிறைய பொறுப்புகள்லாம் கொடுத்து
அவனை மேன்மையாக பார்க்குறாரு. அடுத்த நொடியே இவன் கொஞ்சம் மாம்சத்தில் வெளிப்படுகிறான். அதனால தான் அங்கே சொல்லப்படுது, இதெல்லாம் சரி வராது, இது நீங்கள் 3ஆம் நாள்லாம் அதெல்லாம் நீ கொல்லலாம் படக்கூடாது, பிரதான ஆசாரியர் வேத பாரகரும் பலரும் பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சரி வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, பேதுரு நினைத்திருந்தான், இல்லை சீசர்கள் நினைத்திருந்தாங்க, செபதியா அவன் குமாரர்கள் நினைத்திருந்தாங்க என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன ஒரு ராஜா மாதிரி யூதர்களுக்கு ஒரு பெரிய மீட்பு வாங்கி தருவார், நாமெல்லாம் அவர் கீழே ஒரு மந்திரி பாலி நம்ம செயல்படுவோம், இந்த ராஜ்யம் யூதர்களுக்கு ஒரு பெரிய ராஜா இவர் ராஜ்யம் என்ற உண்மைதான், அவர் ராஜா தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க மாம்சபரமாக நிறைய விஷயங்களை யோசித்திருந்தாங்க. அவர் செய்த அற்புத அடையாளங்கள், பேச்சு, ஏசாயா 61வது அதிகாரத்தை போய் அவர் தேவனுடைய ஆலயத்தில் ஜப வீட்டில் போய் அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோடு பேசுகிறார். அவர் பேசும்பொழுது காற்றும் கடலும் அடங்குகிறது, பிசாசுகளை அவர் துரத்துகிறார். இப்படி வைராக்கியமான காரியங்கள், அற்புதம் அடையாளங்களும் செய்கிறார். மீட்பு உண்டாயிருக்குங்கிறது இவங்களுடைய சிந்தையாக இருந்துச்சு. அப்போது இவங்க நினச்சாங்க, இவர் போயிட்டாருன்னா எப்படி நமக்கு முடியும், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் பேதருடைய சிந்தை வேறு, பரலோகத்தின் சிந்தை வேறு. அதனால தான் அவனை பார்த்து சொல்றார், நீ மனுஷன் மாதிரி யோசிக்கிற, நீ தெய்வம் எப்படி யோசிக்கிறாரோ அப்படி நீ யோசிக்கணும். அப்படி நீ யோசிக்கல அப்படின்னா, அதனால தான் அவனை பார்த்து சொல்றார், நீ அப்பால இப்போ சாத்தானே எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவழி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவழி சிந்திக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்ச நேரமா நல்லா இருந்த மனுஷன்கிட்ட இப்போ பிசாசு அவனை செயல்பட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் மாம்சத்துக்கு விட்டு கொடுத்தவனை அவனை வச்சு செயல்பட ஆரம்பிக்க முடிகிறது. அதுதான் அங்கே பார்க்குறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள்னு உடனே சொல்கிறார். ஏன் அப்படின்னா, பேதுரு எல்லாம் விட்டான், அதெல்லாம் உண்மைதான், படகை விட்டான், வலையை விட்டான், மீனை விட்டான், நிறைய விஷயங்களை விட்டு விட்டு எல்லாம் வந்தான், சரி. ஆனால் தன்னை விட முடியல. இந்த இயேசுவோட சேர்ந்து யூதர்களுக்கு எப்படியாவது ஒரு மீட்பை வாங்கி கொடுக்கணும்னு உலகபரமான ஒரு காரியத்தை நினைக்கிறான். அப்படி அல்ல, தெய்வம் எப்படி நினைக்கிறாரோ அப்படி என்னுடைய சிந்தை, என்னுடைய திட்டம், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய மைண்ட் எல்லாம் சிந்திக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மனுஷனுக்கு ஏற்றவைகளை அல்ல, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். தாட்ஸ், த திங்கிங், இது எல்லாம் அங்கே உடையதாக இருக்கணும். கண்ணை மூடணும்னா உலகம்தான் வரும். அப்படின்னா நான் பரலோகத்துக்குரிய என்னுடைய சிந்தை அல்ல, மனுஷனுக்குரியாவே நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். உலகத்தில் இது வேணும், அது வேணும், அது காரியம் இது வேணும், அடுத்தது அப்படி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு என்ன நடக்கும், வேதம் சொல்லுகிறது நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதுன்னு வேதம் சொல்லுகிறது. 25 வசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க, 24, என்னை வெறுத்தாதான் வர முடியும், இல்லைன்னா வராத. 25 வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவருக்குன்னு விட்டு கொடுக்கணும். த வே ஆஃப் யுவர் லைஃப் ஷுட் பி த வே ஆஃப் காட். உங்களுடைய வாழ்க்கை முறை தேவனுடைய முறையாய் மாறணும். சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறணும். எங்களுடைய கிறிஸ்துவ சிந்தனை உண்டாயிருக்குன்னு பவுல் சொல்கிறது மாதிரி என்னுடைய சிந்தை அவருக்கானதே சிந்திக்கணும், பரலோகத்துக்கானதே சிந்திக்கணும். ஆனால் பெரும்பாலும் நம்ம எதற்கானதே சிந்திக்கிறோம் அப்படின்னா, பூமிக்குரியதையே சிந்திக்கிறோம். மனுஷன் எப்படி யோசிப்பானோ அப்படி யோசிக்கிறோம். சில வேளைகளில் நான் ஊழியங்கள் காரியங்கள் செய்யப்பட்டால் கூட சில நேரங்களில் மனுஷன் எப்படி யோசிப்பானோ அப்படி யோசிக்கிறோம். இல்லை, பரலோகத்தின் தேவன் எதை யோசிக்கிறாரோ, எதை செயல்பட சித்தமாக இருக்கிறாரோ அதையே செய்ய வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் எண்ணத்தை கொடுக்க முடியும். ஜீவன் என்னதுன்னா லைஃப் ஸ்டைல், த வே வி லிவ். அதாவது உலகம் முழுவதும் தனதாக்கி கொள்கிறதுக்கு ஒரு காலம் ஏற்படும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்தின் அடிப்படையில் 80 வயது பலத்தின் மிகுதினால் 80 வயசுன்னு வச்சுக்கிறேங்க. இந்த 80 வயசு ஒரு மனுஷன் ஓடுறான். இந்த 80 வருஷமும் ஒரு வாழ்க்கை அவன் செயல்பட்டிருக்கான்ல, கொடுத்துருக்கான்ல, சிந்திச்சிருக்கான்ல, அதுக்கான காரியங்கள் உழைப்பு போட்டிருக்கான்ல, முயற்சிகள் எடுத்திருக்கான்ல, நிறைய திறமைகளை எல்லாம் வைத்து என்னமோ செய்கிறான்ல ஒரு 80 வருஷம். இது எல்லாம் தேவனுக்கானதை இல்லைன்னா எல்லாம் விருதாய் போயிடும். இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஈடாக வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்த லைஃபுக்கு ஈடாக ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்போது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். பேதுரு ஏற்றுக்கொண்டான், நிறைய விட்டுக்கிட்டு எல்லாம் வந்தான். ரெவலேஷன்லாம் கிடைக்குது அவனுக்கு. பவுலுக்கு முன்னாடியே பேதுருக்கு ரெவலேஷன்லாம் கிடைக்குது. இயேசு அறியாத இருந்தான் பவுல். ஆனால் இவனுக்கு பிறகு ரெவலேஷனே ஆர்டர் கொடுக்குறாரு. உன் மேலே சபையை கட்டுறேங்கிறாரு, எல்லாம் சரி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறனால பிசாசு அவனை யூஸ் பண்ணுறான்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றும் கூட கிறிஸ்துவர்களை அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறான். எப்போ? மாம்சத்துக்கு இடம் கொடுக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் 4 வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே தாவீது யோவாபையும் என்ன செய்யறான்னு சொல்லுகிறான். யோவாபு சொல்லுவான், நோ, வேண்டாம் ஆண்டவனே, ராஜாவே வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்துருக்கிறாரு, இது என்னாதீங்க, எல்லாம் மீண்டும் அதை பண்ண சொல்லுவோம். அதனால நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதின் இருதயத்தையும் ஏவுறான், பேதுருவின் இருதயத்தையும் ஏவுறான், நம்ம இருதயத்தையும் ஏவிடுறான். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது, நம்மளுடைய தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த சிந்தையெல்லாம், இந்த சிந்தை முழுதும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் காரியமாய் ஃபில்லாக இருக்கும் பொழுது இருதயத்தில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்துட்டார் சிலுவையில், அந்த நாட்களில் அவர் நேர்த்தியாக செய்வார். நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை, நாளைய தினத்தை குறித்து நாளைய தினம் பார்த்துக்கொள்ளும். காரணம், அதை உண்டாக்கினவரும் என் தேவனே. நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனுக்கு தெரியும். நாளை நின்று அடுத்த வருஷம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதும் தெரியும். எனக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். தலைமுறை 1000 தலைமுறை விசாரிக்கிற தேவனை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனை கர்த்தர் எதிர்பார்ப்பது அந்த பரலோக சிந்தை வேண்டும். மனுஷனுக்கு காரியத்தையே சிந்திக்காத தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறோமா அப்படின்னு நம்ம காணப்பட வேண்டும். ரோமர் 8:6 சொல்லுகிற, மாம்சத்தின் சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இப்போ இந்த ஜீவன் வேணும்னா சிந்தை மாம்சத்துக்குரியதே இருக்கக்கூடாது. மாம்சம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை செய், அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், A to Z சொல்லும். ஆனால் ஆவி எது வேணும் எது வேண்டான்னு சொல்லும். சொல்ல போனால் எதுவுமே வேண்டாம், கர்த்தரே போதுமானது என்று சொல்லும். அதுதான் ஆவி. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். வேதம் சொல்லு, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டு விடுதலை. அவர் உங்களுக்கு விடுதலையின் தேவன், உங்களுக்கு வேணுங்கிறத செய்வார். எலியாவின் நாட்களில் பார்க்கலாம். அவர் சொல்லுவார், கீரை தாட்டாண்டே ஒளிந்துக்கிடுவான், சரபத்து போவான் பாருங்க. அங்கே போய் அவனுக்கு அப்பமும் எல்லாத்தையும் என்ன செய்யறார், கர்த்தர் கொடுக்கிறார். அவனை கொண்டு அவளை போஷிக்கிறார், அவனை கொண்டு இவனை போஷிக்கிறார். அந்த திருப்தியாக அதை நடத்துகிறார். அப்போ தேவன் நாளைக்கு நம்ம நடத்துவார். ஏன் நாளையை குறித்து துக்கம் வேணும்? வேதம் சொல்லும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னை விசாரிக்கிறார், உன் கண்மையிலை போல பார்க்கிறார். நீ தூங்கினாலும் அவர் நினைவா இருக்கிறார். நீ தூங்குறனா உன் பிரச்சனை நீ மறக்கிற, ஆனா உன் பிரச்சனை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். நீ சின்ன பிளானை போட்டு வச்சிருக்கிற, 4x4 ஒரு ஸ்கொயரில் போட்டு வச்சிருக்கிற, 10x10 ஒரு ஸ்கொயரில் போட்டு வச்சிருக்கிற. இல்லை, தேவன் அதை விட மேலான காரியங்கள் உனக்கு வைத்திருக்கிறார். அதனால அவன் மூளையை இந்த சிந்தை மனுஷ சிந்தையா இராதபடி பரலோகத்தின் சிந்தையாய் நிறைந்திருப்பதாக, என்ன செஞ்சாலும் அது நிறைந்திருக்கட்டும். 27 வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதர்களோடும் வருவார், அப்பொழுது அவனுடைய கிரியக்கத்தக்கதான பலன் வருகிறதான். இந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதுக்கேற்ற பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ என் லைஃப்பில் நான் என்னுடைய சிந்தை முழுவதும் உலகத்தின் காரியம் இருக்குன்னா, எப்படி ஒரு டேப்பை திறந்து அப்படியே ட்ரெயின் பண்ணுவோமோ, ஒரு டேங்கை நம்ம கழுவும் போது எப்படி நம்ம அதெல்லாம் திறந்து விட்டு அதை எல்லாம் வாஷ் பண்ணுவோமோ, ஒரு ப்ளீச்சிங் போட்டு எப்படி நம்ம வாஷ் பண்ணுறோமோ, அப்படித்தானே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய சிந்தையில் உலகத்தின் காரியத்தில் நிறைய நிரம்பி இருக்குது. அது எல்லாவற்றின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் அதையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டு தேவன் புதிய சிந்தை உங்களுக்கு தருகிறார். பவுல் சொல்லுகிறது போல, எங்களுடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை உண்டாயிருக்குது. கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன சிந்தை? பிதாவின் மகிமை ஒன்றே என் ஏக்கமாக இருந்துச்சு. அவருடைய ஏக்கம் இல்லை, அதுதான். கடைசியில் கெத்சமனில் ஒரு ஜெபம் பண்ணுவார், அப்பங்கூட பிதாவே உம்முடைய சித்தமானால் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனிடத்தில் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து கொள்கிறார். நம்ம இந்த மூளை, இந்த மனுஷ இதயமாக இருக்கிற மூளையை, இந்த முந்தின ஆதாமுடைய மூளையை வச்சே வேலை பார்க்குறோம். வேதம் சொல்லுது, பிந்தின ஆதாமோ ஜீவ ஆத்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 55:8-9 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலாம் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழியும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவு உயர்ந்திருக்கிறது. நம்ம சின்னதாக ஒரு மூளையை வச்சுக்கிட்டு ரொம்ப யோசிக்கிறோனோ, யூ கேனாட் புட் காட் இன்டு யுவர் பிரெயின், யூ கேனாட் ஃபிட் காட் இன்டு யுவர் ஓன் ஸ்பேஸ். ஹி இஸ் ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிபொட்டன்ட், எங்கும் யாகித்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார். ஏதோ மனுஷர் அவர் நம்ம மேல் பிரியமாக இருந்தபடியினால
தன் ஒரே குமாரனை கொடுத்து குமாரன் மூலமாக தேவ ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வேதம் சொல்லுகிற கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் உண்டு எங்கே விடுதலை. கிறிஸ்துவின் ஆவியை இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ரோமர் 8:5-8 வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். அப்போ என் சிந்தையில் எல்லாம் ஆவி ஆவி ஆவிக்குரிய. என்னது ஆவிக்குரிய? ஆவிக்குரிய வரம், ஆவிக்குரிய கனி. இது மேலே சிந்தை ஓடட்டும். உலகத்தின் காரியத்தின் ஓடாதபடி இந்த சிந்தையானது ஆவியின் வரத்தை தேடி, ஆவியின் கனியை தேடி, வசனத்தை தேடி, ஜெபத்தை தேடி, ஜெபத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை தேடி, தேவ சமூகத்தை தேடி 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 தேவ சமூகத்தை தேடி. மோசே அதைத்தான் தேடி போனான். இயேசு அப்படித்தான் தேடி போனார். வனாந்தரத்தில் தேடி போனார், இரவுல தேடி போனார், கர்த்தரை தேடி போனார், எங்கேயும் தேடி போனார் அவரை. நீங்களும் நானும் உலகத்தை தேடாதபடி, மனுஷனை தேடாதபடி, உலகத்துக்குரியவளை சிந்திக்காதபடி, பரலோகத்துக்குரிய தேவனுடைய குறியும் சிந்திக்கும் பொழுது உங்களுக்காய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அங்கே கொண்டு போனார். இவர்கள் என்ன செஞ்சாங்க? கூட போனாங்க, அவ்வளவுதான். மீதியெல்லாம் அவர் தான் நடத்துறாரு. பிலிஸ்தீர் பாளையத்து வழியா போகக்கூடாது, இப்படி போவோன்னு இவர் தான் கைட் பண்றாரு. மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தினாரே, அது எரிகோ ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்க்கிறாங்க. ராகாப் சொல்லுகிற, ஐயா எங்க தேசத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு ஐயா, எல்லாத்தையும் நாங்க கேள்விப்பட்டோம், பயங்கரமாய் காரியங்கள் கர்த்தர் செய்கிறார், எங்களுக்கு இருதயம் எல்லாம் கரைந்து போயிட்டு அப்படின்னு இன்னொருத்தி சொல்லுகிறா. இஸ்ரவேல் ஜனங்களோ முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாமும் இதே போலதான் இருந்துகிட்டே இருக்கோம். காரணம் என்ன? நம் தேவனுக்குரியவங்களே அல்லாமல் மனுஷனுக்குரியவங்களே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எகிப்திலேயே விட்டுட்டு வந்த எகிப்தியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எகிப்தில் எங்களுக்கு அப்படி இருந்துச்சு, எங்களுக்கு அந்த காரியம் இருந்துச்சு, அதுதான் வந்தாச்சே. உலகம் தான் எகிப்தை விட்டுட்டு வந்தாச்சுல. உலக போக்கோட எனக்கு ஒரு தொடர்பு கிடையாது, ஒரு உறவு கிடையாது. வேதம் சொல்லுகிறதுக்கு சிலுவையிலே இந்த உலகம் அது அறையப்பட்டிருக்கு, நானும் உலகத்துல சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த நாள் உங்கள் சிந்தையை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர் சேட்டன் அட்டாக்ஸ் யூ. இந்த இடத்துல தான் அவன் முதலாவது உங்களை அட்டாக் பண்ணுறான். பயத்தை கொண்டு வர்றான், ஒரு திகிலை கொண்டு வர்றான், இந்த சிந்தையில் யோசிக்க வைக்கிறான். ஏதோ ஒன்று காரியத்தை பார்த்துட்டு பாவத்திலே நுழ வைக்கிறான். ஏவாளை பார்க்குறோம், பார்க்கறதுக்கு இச்சிக்கத்தக்கதாக இருந்துச்சு, ரொம்ப கவனமாக வேணும். பார்த்த உடனே இங்கே சிந்தை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எதை பார்க்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம், எதை செயல்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திலே நம்ம செயல்பட்டாலும் அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறதா? தாவீது தேவனுடைய ஜனத்தை தான் தொகையிட்டான், ஆனா அது கர்த்தருக்கு பிரியமா இல்லை. அன்று பார்க்கும்பொழுது எரிகோவுக்கு வழியாக போகும்பொழுது ஆகான்னு சொல்லுகிறவன் அவனும் கர்த்தர் திட்டத்தில் தான் ஓடி வந்தான். ஆனா கர்த்தர் சொன்னா தொடாதன்னு சொன்னார், அவன் தொட்டுட்டான். கர்த்தர் சொல்றதை செய்யறமா? கர்த்தருடைய சிந்தை என் சிந்தை ஒன்னா இருக்குதா? மாம்சத்தின்படி சிந்திக்கிறேன்னா ஆவியின்படி சிந்திக்கிறேன்னா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கொலோசியர் 3:1 முதல் 3 வரைக்கும் நான் வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பரலோகத்தில் உள்ளவைகளை தேடுவோமாக. நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவங்க, அதை தேடுவோம், பூமிக்குரியது அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, பின்பு வேணா அவர் கொடுப்பாரு. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்கோம். நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து மட்டும்தான் என்று வெளிப்படுகிறார். அப்ப இந்த சிந்தைய கிறிஸ்து 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 மாத்திரம் சிந்திப்போம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்போம். நேரத்தையும் காலத்தையும் அதற்கே பிரயோஜனப்படுத்துவோம். மீதியான காரியங்களை, ஒருவேளை இந்த பாவத்திலையும் காரியங்களை விழுந்திருப்போம்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருப்போம்னா, கடந்த நாட்கள்ல கடந்த வாரங்கள்ல இப்பொழுது கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். தேவனிடத்துல அறிக்கையிடுங்க. வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். தேவ இரக்கத்தை பெறுகிறான். தேவ இரக்கத்தை இப்பொழுது நாடுவோமா? ஆண்டவரே, என்னுடைய சிந்தை உம்முடைய சிந்தையாய் மாறட்டும். நான் பேதுரு கடைசியா நீங்க சொன்னீங்களே, அப்பாலை போ சாத்தானே, அப்படி அல்ல ஆண்டவரே, என்னுடைய சிந்தை மனுஷனுக்கு ஏற்றவர்களே அல்ல, தேவனுக்கு ஏற்றவர்களே நான் சிந்திக்க கர்த்தருக்கு கிருபை தருவீராக. நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதிர்காலம் அல்ல, கர்த்தர் இம்மட்டும் அல்ல, இதுவரையும் நடத்தினவர் இனியே நடத்துவார். இப்போ உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும் அதுக்கடுத்ததையும் 1000 தலைமுறை விசாரிக்கிற தேவன், நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லாகும், கட்டளையிட்டான் நிற்கும். ஆமென். God bless you. Praise the Lord.